காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் நாமம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த பாடல்ல நம்ம என்ன வரிகளை பார்க்க போறோம் அப்படின்னா, காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். அதாவது காலையில பனினா குளிர். காலையில பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அது சீக்கிரமாக அந்த குளிர்ச்சி போயிடும். ஒரு 8 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்துடும். இந்த காலையின் குளிர்ச்சியான வேலை 8 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பனி போன்ற அந்த குளிர்ச்சி மாயமாய் மறைஞ்சிரும். எப்படி அந்த காலையின் குளிர்ச்சி அந்த பனி மாயமாய் மறைந்து போகுதோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்கிற இந்த உலகம், நம்ம வாழ்க்கை, அதுவும் அப்படியே மாயமாக மறைஞ்சிடும். உபாயமாய் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் எப்போ என்ன அப்படின்னு ஒரு திருப்தியே இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிரும். ஒரு திருப்தினா என்னன்னா, ஒரு 1000 வருஷம் 10,000 வருஷம் வாழ்ந்தால் தான் ஒரு திருப்தி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு 70 80 அதை விட்டால் 100 வயசு இந்த மாதிரி தான். அது ஒரு மாயை போல சீக்கிரமாக அது முடிவடைந்து விடும். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதாவது பொதுவாக நமக்கே தெரியாமல் நம்ம என்ன தெரியுமா நினச்சிட்ருப்போம், நம்ம இந்த உலகத்தில் தான் யுக யுகமாக வாழ போகிறோம், 10,000 வருஷம் 50,000 வருஷம் அந்த மாதிரி வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியாமல் ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அது பொய். நம்ம எப்போ பிறந்தோம், எப்போ வளர்ந்தோம், எப்போ வாழ்ந்தோம், எப்போ வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டோமா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டது தான், மாயமான வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை ஒரு தேர்வு மாதிரி தான். இந்த தேர்வுக்கு அப்புறம் தான் நமக்கு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அதனால் இது நிலையான வாழ்க்கையோ நித்திய வாழ்க்கையோ நிரந்தர வாழ்க்கையோ கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு ஒரு சான்ஸ் நமக்கு. நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம குணம் என்ன அப்படின்னு வெளிப்படுத்தி வாழ்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அதனால் இது ரொம்ப சீக்கிரமாக மாயமாய் மறைஞ்சிடும் இந்த வாழ்க்கை. நம்ம 80 வயசு அதுக்கு மேற்பட்ட வயசு வாழ்ந்தாலுமே கூட அதுவும் ஒரு மாயமாய் மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீண்ட காலமாலாம் இருக்காது. அதனால் இந்த பாடல் வரிகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தை நம்ப வேண்டாம், இது மாயமாய் மறைஞ்சிடும். அதனால் கர்த்தரை நம்புங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய இயேசு என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு அவருடைய பரிசுத்த நாமத்தை பற்றி கொள்ளுங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு வாழும் பொழுது அது வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாழ்க்கைங்கிற இந்த வாய்ப்பில் பாஸ் ஆகிடுவோம். அப்புறம் நமக்கு நிலையான நித்திய வாழ்க்கை கிடைக்கிறப்ப நமக்கு பரலோக வாழ்க்கை கிடைக்கும். கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்காம இந்த உலகம் நிலையான உலகம், நிலையான வாழ்க்கை அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. இந்த உலகத்து மேலே நம்பிக்கையை வச்சிடக்கூடாது. இந்த உலகம்தான், இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்பிடக்கூடாது. அப்படி இந்த உலகத்துக்குரியதையே நம்ம சிந்திச்சுட்டு இப்படியே வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மாயமாய் மறைஞ்சிடும். வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்பி இருக்காதனால பரலோக வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும்? அதுக்காக தான். அப்போ நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரையே நான் பார்த்தேன்னா இந்த வாழ்க்கையை யார் பார்க்கறது? எப்படி நான் இந்த வாழ்க்கையை ஓட்டுவேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கர்த்தருடைய வசனம் நமக்கு அதுக்கு பதில் சொல்லுது. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு வசனம் இருக்குது. இவைகள் எல்லாம் அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் கர்த்தர் கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக முடிவடையும். இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம முடிஞ்சு போகிறப்ப நம்ம மனசில் சமாதானம் இருக்கும். நம்ம பரலோக வாழ்க்கையை சந்திக்கிறப்ப நம்ம தைரியமாக நம்ம இருப்போம். அதே மாதிரி கர்த்தர் எப்படி நமக்கு கொடுப்பாரு, எல்லாமே கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைக்காமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை நம்ம முழு பலத்தோடு நம்ம செய்யணும். மற்றபடி அந்த உழைப்பு தான் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு ஃபுல்லாக நம்ம அதன் மேலேயே சார்ந்திருக்கக்கூடாது. இந்த உழைப்பையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு, இதை உழைக்க பலனையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதனால் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம ஒழுங்காக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு
ஒரு அளவோட நம்ம அந்த வேலையை செஞ்சாவே போதுமானது. நம்மளே தான் நம்மளைய காப்பாத்திட்டு இருக்கிற மாதிரி நெனச்சுக்க கூடாது. நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள வந்து நாமளே தானா காப்பாத்திக்கிட்டோம். நம்ம குழந்தை வயசுலலாம் எத்தனையோ ஒரு 15 வயசு, 20 வயசு வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. விவரம் அதிகமா தெரியாது. கர்த்தர் நடத்தி நடத்தி தானே நம்மளை வாழ வைக்கிறாரு. அத நம்ம உணர்ந்து பார்க்கணும். நம்ம தான் பெரியவங்க, நம்மளே தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அப்படி நெனச்சுக்க கூடாது. நம்ம அறியாத வயசுல, தெரியாத வயசுல, குழந்தை பிராயத்திலருந்து நம்மள வந்து கர்த்தர் தான் கண்ணின் மணி போல காப்பாத்தி, உயிரோட ஒவ்வொரு நாளும் நடத்தி நடத்தி வாழ வச்சு, நம்மள வளர்த்தி ஆளாக்கி வாழ வைக்கிறாரு. அத நம்ம மறக்கக்கூடாது. இன்னொரு வசனத்துல கூட பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அந்த வசனம் சொல்லுது. "காலையில் பூத்து மாலையில் அறுப்புண்டு போகும் புல்லுக்கு சமானமாய் இருக்கிறான்." மனுஷன் வந்து அப்படி இருக்கான்னு அந்த வசனம் சொல்லுது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பூவ பார்த்தீங்கன்னா, அது காலையில நல்லா மலர்ந்து, அழகா பூத்து செழிப்பா இருக்கும். அதனுடைய ஆயுட்காலம் 1 நாள் தான். சாயந்தரமெல்லாம் அது வாடி போயிரும். அவ்வளோதான். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து அப்படிதான் இருக்கு. இப்பதான் பொறந்த மாரி இருக்கு. அப்படியே செழிப்பா வளர்ந்த மாரி இருக்கு. அவ்வளோதான் சாயந்தரம் ஆயிடுச்சு, வாடி போயிடுச்சு. உலர்ந்து போயிடுச்சு. அவ்வளோதான் ஆயுசு முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற மாதிரி நம்முடைய காலங்கள் வந்து அவ்வளோ வெகு சீக்கிரமானது. ஒரு மாயையான வாழ்க்கை. ஒருவேளை ஆண்டவர பற்றிக் கொள்ளாம இந்த வாழ்க்கையவே பார்த்துட்டு நம்ம வாழ்ந்தாலுமே, வாழ்க்கை முடியிறப்ப சீக்கிரமா முடிஞ்சிரும். அவ்வளோதான். ஆனா, அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர சந்திக்கும் பொழுது நம்ம திராணியற்றவர்களா இருப்போம். இந்த வாழ்க்கையவே, இந்த உலகத்தையவே பார்த்துட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆண்டவர பற்றிக் கொள்ளுதல்னா என்ன? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியறதுனா என்னன்னு எதுவுமே அதில நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டலையே! அப்படிங்கிறப்ப நம்ம வெறுமையா தான் நம்ம இருப்போம். அது சரியா வராது. நம்ம எவ்வளோதான் நீதிமான் மாரி வாழ்ந்தாலுமே, அது போதாது. ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நம்ம தாழ்த்தி, "ஆண்டவரே என்ன நீதிமான் ஆக்குங்க" அப்படின்னு சொல்லி நம்ம வாழும்பொழுது தான் ஆண்டவர் நம்மளை நீதிமான் ஆக்குவாரு. அப்பதான் நமக்கே தெரியும், நமக்குள்ளார இவ்வளோ பாவங்கள்லாம் இருந்துச்சா அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு பாவத்தையா விட்டு திருந்துவோம். ஆண்டவரோட கிருபையில, அவருடைய வசனத்த நம்ம தியானிச்சு, கிறிஸ்தவங்களா நம்ம ஆண்டவரை பற்றிக் கொண்டு வாழும்பொழுது, நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய குணம் திருந்தும், முன்னேறும், பரிசுத்தமாகும். ஆண்டவர நம்ம பற்றிக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழணும். கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப இந்த பாடல நம்ம ஒரு தடவ பாடலாம். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் நாமம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமேன். ஆமேன். கர்த்தருக்கே மகிமை. அடுத்த பாடல் தியானம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.